ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்னிங் அப்டேட் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச உடனே சார் நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஏன் அப்படின்னா ஓவர் நைட்டில் மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கும். மறுநாள் காலையில் இப்போ நீங்கள் குளோபல் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா குளோபல் இண்டெக்ஸில் இப்போது ஒரு 6 மணிக்கு இருக்கிற சுச்சுவேஷன் 9 மணிக்கு இருக்கிறதுல இப்போ 6 மணிக்கு ஒரு மைனஸில் இருக்குது அப்படின்றப்ப சடனாக ஒரு 3 மணி நேரத்தில் ப்ளஸில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எது வேணால் நடக்கும். ஆனால் நம்மளால் முடிஞ்சதுன்னா எவ்வளோ தூரம் என்னென்ன நடக்கும் விஷயம் என்னென்ன நடந்தால் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த அப்டேட்டில் அந்த நிஃப்டி 50 நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இல்லாதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இல்லை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ்னு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குவாங்க டெலிகிராம் சேனல். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் அந்த மார்க் பண்ண இடங்கள். ஸோ இது மாதிரி வரும் அப்படின்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், ஒரு ப்ரீ ஓப்பன் நடந்து முடிஞ்ச உடனே. ஸோ இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கவனிச்சிங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி வந்தால் இந்த கேப்பை ரீஃபில் பண்ணலாம். ரைட், ஓகே. ஒன்று இல்லை, இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிடுன்னா அகைன் ஒரு அப்சைடு தான். அதாவது மேலே என்ன 26,000 26,040 இந்த லெவல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அசம்ஷன். சரி, இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரியே நடக்குமா சார் அப்படின்னா சான்ஸ் ப்ராபபிலிட்டி தான். யாரும் இங்கே 100% நான் சொன்ன மாதிரி நடக்கல. ஒரு வேளை மார்க்கெட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு மேலே போயிட்டு சப்போஸ் ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய எஸ்எல்லை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சின்னதாக கட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் உட்காந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ எவ்வளோ சப்போஸ் மேலே மார்க்கெட் மூவ் ஆகும் நம்மளுடைய எஸ்எல்ஸை மாடிஃபிகேஷன் பண்ணி போகலாம். அது மட்டும் தான் நம்மளால் முடியும். ரைட், ஓகேங்களா? இப்போ எல்லோரும் என்னென்னா சார் முன்கூட்டியே சொல்கிறதானே இருக்கிறேன், அதுதான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட்டு மேலே ஒர்க் ஆகிருக்கு. அப்போது இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லைங்களா? ஸோ 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு ஒரு ஸ்மால் 1 மினிட்ல ஹையர் ஐ ஃபார்மேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ அதனுடைய ஸ்விங் லோவை நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு ட்ராவல் பண்ணி இந்த டார்கெட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்மளோட 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியாச்சு. சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடித்தவங்க அகைன் 2வது டைம் கூட உங்களுக்கு இன்னொரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க அந்த 26,040 வரலும் அந்த ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணுது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அதனால தான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு லைக்ஸ் எத்தனை பேர் புரிஞ்சுது அப்படின்னு உங்களுக்கு அந்த கீழே லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸை பதிவு பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 27லேருந்து ஒரு 30 பேர் மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் வச்சுங்களேன். 50 பேர் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, மிச்சம் யாருக்கும் புரியல அது. அப்போது என்ன பண்ணணும்னா ஒரு சில டைமில் நம்ம மார்க்கெட்டை நமக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்க கற்றுக்கணும். இப்போ தப்போ சரியோ நமக்கு ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி போதா அப்படின்றத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம புரிதல் கரெக்டாக 1 2 3 டைம் நம்ம பண்ண சொல்ல நமக்கு இது சரி தப்புன்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஆனால் 10 பேர் சொல்கிறாங்க 10 விதமாக கேட்டால் அப்படின்னா கன்ஃபியூஸ் தான் ஆகும். ரைட்டுங்களா? சரி, இப்போது மார்க்கெட் இப்போது நெக்ஸ்ட் எந்த மூமெண்டம் ஆகும். இப்போ டெலீட் பண்ணிடலாமா? அதை நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம், இது தேவையில்லை இப்போ. ஓகே, சரி. இப்போ மார்க்கெட்டு 26,040 கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன சார் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் டேட்டாவை பார்த்தீங்கன்னா இது இது ஒரு ரெஃபரன்ஸ். இது இருக்க மாதிரி அப்படியே நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. இது எப்போ வேணாலும் எது வேணாலும் சேஞ்ச் ஆகும். அதையும் அதை தான் சொல்லுவாங்க நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ரெசென்ட் கண்டிஷன், இப்போ மார்க்கெட் மண்டே என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்றது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு சுச்சுவேஷன் 2 இடத்துல டஃப்பாக தான் இருக்காங்க. இப்போ கால் ரைட்டர்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, புட் ரைட்டர்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அப்போது இவங்கள ஒருத்தர் பீட் பண்ணால் தான் இன்னொருத்தர் சைடு மூவ்மெண்ட் ஆகும். இப்போ அன்றைக்கி நம்ம பார்க்க சொல்ல என்னென்னா இந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ சடன் ஆஃப் புட் ரைட்டர்ஸ் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ புட் ரைட்டர்ஸ் கம்மியாக இருக்க சொல்ல என்ன மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும். கால் ரைட்டர்ஸ் அதே மாதிரி இருக்காங்க. அப்போ என்ன ஒன்று இவங்களும் புஷ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை இந்த ஏரியா இந்த 26,040 26,050 இந்த ரேஞ்சிலேயே ட்ராவல் ஆகிறதுக்கான கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் ஒரு வேளை மண்டே சம்டைம்ஸ் இப்போ ஒரு நியூஸ் பேஸில் என்ன ஒரு பெரிய மூமெண்டம் ஆகுது, பிக் மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கவனிக்கணும். எந்த ரெசிஸ்டன்ஸ் அது? இப்போ கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். 30 மினிட்ஸ் நம்ம ரெசிஸ்டன்ஸை எங்கே கன்சிடர் பண்ணுறோன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிறேங்க. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது நமக்கு இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? நல்லா கவனிங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ்
இப்போ ப்ரைஸ் ஒரு வேளை ரெட் கலர் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம 25,900 வந்து ஃபஸ்ட் லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அது ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆனால் வந்து அதை புரிஞ்சுக்கிறவங்க கொஞ்சம் கம்மி தான். இட்ஸ் ஓகே. அப்போது நம்ம இந்த ரேஷன்ஸ் கிட்ட சேம் நம்ம இங்கே என்ன எதிர்பார்த்தோமோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துலையும் நம்ம அதே மாதிரி ஒரு லோ ஃபார்மேஷன் நடந்தால் நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான் 25,900 வந்து நம்ம ஃபஸ்ட் லெவலாக கன்சிடர் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி, இது வந்து நிஃப்டியில் என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரி, மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ இங்கே கவனிங்க. அப்போ இங்கே என்னன்னா இங்கே பை பண்ணி எடுத்துகிட்டு போனவங்க இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல. இந்த ப்ராஃபிட் வந்து பத்தாதவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல, இங்கேருந்து புக் பண்ணவங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ என்ன வேணும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வரும். இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். 26,040 உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் எப்போது இதுக்கு மேலே போயிட்டு கீழே வந்தால். ரைட்டுங்களா? சரி, இப்போது மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்தால் நம்ம 25,900 வந்து நம்ம ஃபஸ்ட் லெவலாக பார்த்தோம். இல்லை மார்க்கெட் மேலே அப்பர் சைட் ட்ராவல் ஆனால் மேலே எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த 26,200 கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது மேலே போனால் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே போனால் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். மேலே அந்த 26,200 வந்து க்ளோஸ் கொடுக்கும். ஏன் தாண்டி க்ளோஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். க்ளோசிங் ஒரு கேண்டில் ட்ராவல் சொல்ல சும்மா போய் நிற்குது அப்படின்றது பெருசு இல்லை. அது எப்போனாலும் விற்க மாறிட்டு கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா ப்ரைஸு மேலே பெருசாக மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் இந்த லைன் ட்ரா பண்ணி வச்சது இப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சதுனால இந்த ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ 58,800 அந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இது ஸ்க்ரீன்ஷாட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து நடந்ததுக்கப்புறம் எதுனா சொல்லலாம் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. மண்டே வந்து ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணால் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சடனாக ஒரு பெரிய ரெட் கலர் கேனில் வருது அப்படின்றப்போ இந்த க்ளோசிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த 58,800 நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். அது கூட கீழே போகுமா இல்லையா சார்னா அங்கே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த சப்போர்ட் கிட்ட என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க, திரும்ப வந்து மேலே போக முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன இன்னொரு டைம் டச் பண்ணலாம். இப்போ திரும்ப இப்போ நம்ம இங்கே ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டேன்னா திரும்ப இந்த மாதிரி மேலேயும் போகலாம். ஸோ அதனால் நம்ம ட்ராவல் பண்ணுற தூரத்தை மட்டும் கணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது அப்போ சைடு எதுவும் இல்லையா சார் இப்போதைக்கு அப்படின்னா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த 59,500 இருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்கணும். மேலே டாப்பில் வந்து க்ளோசிங் கொடுத்தால் மட்டும்தான் வந்து நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுறோம். அப்போ அப்பர் சைடு பிளான்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வெளில நம்ம டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த மேலே போக சொல்ல அந்த க்ளோசிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு அந்த நிஃப்டி சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ராவல் பண்ண சொல்ல சடனாக இந்த மாதிரி ஒரு வீக் வந்துச்சு அப்படின்னா பிளான் கேன்சல். ஓகே, இப்போ நம்ம இது கூட தான் பார்த்திங்கன்னா ஹையர் ஃபார்மேஷன் இருந்துச்சு, நல்லா பிரேக் அவுட் கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், மேலே இந்த இதில் விக் வந்துச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆச்சு, அகைன் வந்து மேலே மூவ். இந்த தூரத்தை எங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அங்கே டார்கெட்டை புக் பண்ணி வெளியே வந்தாச்சு. இப்போது சேம் அதே மாதிரி சினாரியோ எங்கே தான். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா லோயரில் ஃபார்மேஷன் நடந்தால் வந்து நம்ம டவுன் சைடுக்கான பிளான் தான் பண்ணி ஆகணும். இங்கே வந்து அப் சைடு எதுவும் கிடையாது இந்த இடத்துல. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல அப் சைடு வந்தாலும் இன்னும் ரீடெஸ்ட்டாக கணக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் கீழே தான் வரதுக்கான ஒரு பிளானை பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் என்னங்க நெட்வொர்க் ஆகலை. ஓகே, சென்செக்ஸில் கூட நம்ம நிஃப்டி 50ல் என்னென்ன உங்களுக்கு சார்ட்டை பிளான் பண்ணணும் சேம் அதே தான் அவங்க அப்ளிகேபிள் பண்ணிங்க. ஏன்னா சார்ட் ஓப்பன் ஆகலை. ஸோ ரெக்கார்ட் டைமில் திரும்ப ஸ்டாப் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நிஃப்டி 50 கன்சிடர் பண்ணதில் நம்ம அதே எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இருங்க, ரீஃப்ரெஷ் ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம். ஒரு வேளை சார்ட் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சம்திங் நான் டேட்டா சரியாக ஒர்க் ஆகலை. சேம் நம்ம நிஃப்டி 50ல் என்ன பண்ணுமோ அதே நீங்கள் இதில் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.